கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு ஒவ்வொரு சஹாபிக்கும் தேவையான விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் விளக்கத்தை சொல்லி சஹாபாக்களை பக்குவப்படுத்தினார்கள். அதே நேரத்தில் அந்த கேள்விக்குண்டான பதில்களின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்னவெல்லாம் செய்திகளை கடத்தி இருக்கிறார்கள் என்பதை நேற்றைய தினம் ஹதீசுகளின் வாயிலாக நாம் பல்வேறு செய்திகளை, வரலாறுகளை நாம் பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே சிறப்பு மிக்க, அவர்களுக்கு மட்டுமே கிடைக்க பெற்ற ஒரு அற்புதமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பின்னால் நடக்கக்கூடிய காரியங்களை முன்கூட்டியே அறிவித்திருந்தார். இல்முல் கைப் என்று சொல்லப்படக்கூடிய மறைவான ஞானம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யாருக்கு எந்த அளவில் கற்றுக் கொடுத்திருக்கிறானோ அந்த அளவிற்கு அவர்கள் தெரிந்திருப்பார்களே தவிர ஏனைய சாதாரண மக்கள் யாருக்கும் நாளை என்ன நடக்கும் என்பதை பற்றி உண்டான எந்த விதமான அறிவும் இருக்காது, எந்த விதமான கல்வியும் இருக்காது என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கூட திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ யுனஸிலுல் கைஸ வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத் என்று இந்த வசனத்தின் மூலம் 5 விஷயங்கள் அது எனக்கு மட்டுமே தெரியும், அதை உங்களால் கண்டுபிடித்துக் கொள்ள முடியாது, அது விஷயத்தில் உங்களுக்கு கல்வி இல்லை என்று அல்லாஹ் 5 விஷயத்தை பற்றி பேசுவார். அந்த 5 விஷயம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னால் மறைவான விஷயங்களுக்குள்ள ஞானம் என்பது அது என்பதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாருக்கு அதை எந்த அளவில் கற்றுக் கொடுத்திருக்கிறானோ, காட்டி கொடுத்திருக்கிறானோ அந்த அளவிற்கு மட்டுமே அவர்கள் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர ஒருவருடைய ஜாதகங்களையோ நட்சத்திரங்களையோ அல்லது பிறப்பின் தேதியை அடிப்படையாக வைத்தோ கணிக்கப்படக்கூடிய கணிப்புகள் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் அவை அடிப்படை ஆதாரமற்றவை என்பதையும், உண்மை இல்லை என்பதையும், யாராலும் அது மாதிரி பின்னால் வரக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள முடியாது என்பதையும் ஒரு முஃமின் மனதார உண்மையாக நம்ப வேண்டும். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, நீ உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கும், இன்னும் 5 வருஷத்துக்கு எப்படி இருக்கும், அடுத்த 1 வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கணித்து ஜாதகங்கள், ஜோசியங்களின் அடிப்படையில் நிறைய விஷயங்களை பேசி சுற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் சொல்லுகிறது அது அடிப்படை ஆதாரமற்றவை, அவை வெறும் கணிப்புகள் தானே தவிர அதற்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை என்பதை நாம் நம்ப வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இப்பொழுது விஷயத்திற்கு வருகிறோம். அல்லாஹ் சொல்றான், இந்த 5 விஷயங்கள் அது எனக்கு மட்டுமே சொந்தம், அதை நான் மட்டுமே தெரிந்து வச்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரியாது. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, மறுமை நாளனுடைய ஞானம் என்பது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. உலகம் ஒரு நாள் அழிய போகிறது என்பதை அறிவியலும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறது. ஆனால் இந்த உலகத்திற்கான முடிவு நாள் எப்பொழுது வரும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான், அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அடையாளங்களை வேண்டுமானால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பித்னாக்கள் பெருகும், பாவங்கள் மலிந்து போகும், தஜ்ஜால் வருவான், யாஜூஜ் மாஜூஜ் வருவான், அது மாதிரி நிறைய அடையாளங்களை நம்மால் பார்க்க முடியுமே தவிர எப்பொழுது நடக்கும் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும். யுனஸ்ஸிலுல் கைஸ, மழை எப்பொழுது பெய்யும் என்பது அல்லாஹ் சொல்றான், எனக்கு மட்டும்தான் தெரியும். நாம் நிறைய செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தி இருக்கிறோம், அவற்றின் மூலம் வானிலை தகவல்களை கணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவை நமக்கு எப்படிப்பட்ட தகவல்களை தரும் என்று சொன்னால், இந்த திசையிலிருந்து இந்த திசையை நோக்கி காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது, மேகத்தினுடைய அடர்த்தி இவ்வளவு இருக்கிறது, இதே வேகத்தில் இதே அளவு காற்று அடித்துக் கொண்டிருந்தால் இந்த இடத்தில் இவ்வளவு மழை பெய்யலாம் என்று சொல்லும். நாம் என்ன நினைக்கிறோம், விஞ்ஞானம் தான் கணித்து விட்டது, நாம் தான் மழை வர்றதை முன்னாடி தெரிஞ்சுக்கிறோமே நினைக்கிறோம். நிச்சயமாக அது கிடையாது. அல்லாஹ் என்ன செய்வான்னா, ஒரு நொடியில அந்த காற்றின் திசையை மாற்றி விடுகிறான், இவர்கள் சொன்ன மழை பெய்யாமல் போய்விடுகிறது. நேற்று முன்தினம் கூட நாம் இந்த செய்திகளில் பார்த்தோம், கங்கையில் ஏற்பட்ட ஒரு பெரும் வெள்ளம், ஏற்கனவே வயநாட்டில் ஏற்பட்டதை போல ஒரு பெரும் வெள்ளம், திடீரென்று ஏற்பட்ட வெள்ளம் ஒரு ஊரையே அடித்து செல்லக்கூடிய அந்த செய்தி வடநாடுகளில் நடந்தது நாம் பார்க்கிறோம். ஏன் விஞ்ஞானம் இவ்வளவு தூரம் வளர்ந்ததும் கூட இதை கணிக்க முடியவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ, அல்லாஹுக்கு மட்டும்தான், அந்த அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் அந்த ஆற்றல் என்பது இருக்கிறது. நாளை என்ன நடக்கும் என்பதும், இன்னும் குறிப்பாக மழை எங்கே பெய்யும், எப்படி பெய்யும், எவ்வளவு பெய்யும் என்பதை அல்லாஹ் சொல்றான், யுனஸ்ஸிலுல் கைஸ், எனக்கு மட்டும்தான் தெரியும் மழை எப்படி பெய்யும். யஅலமு மா ஃபில் அர்ஹாம்,
கருப்பையில் கர்ப்பப்பையில் என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பது அல்லாஹ் சொல்றான் எனக்கு மட்டும் தான் தெரியும். நாம் என்ன செய்யறோம், ஸ்கேன் செஞ்சு பார்க்கிறோம், அது மாதிரி உள்ள டெஸ்டுகளை எல்லாம் எடுத்து பார்க்கிறோம். கருவில் வயிற்றில் இருக்கக்கூடிய கருவின் வளர்ச்சி இவ்வளவு இருக்கிறது, இப்படி இருக்கிறது என்று மருத்துவ விஞ்ஞானம் சொல்லி கொண்டு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இது எப்படி முரண்பாடாக இருக்கிறதுன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்பொழுது பிறக்கும். நாம் ஒரு தேதியை கணித்து வைத்திருப்போம், திடீரென்று குழந்தை முன்கூட்டியே பிறக்கும். நாம் ஒரு தேதியை கணித்து வைத்திருப்போம், அது பின்னால் பிறக்கும். இப்படி அதனுடைய துல்லிய தன்மை என்பது விஞ்ஞானத்தால் இப்பொழுது வரை எந்த விதத்திலேயும் முடிவுக்கு வர முடியாத அளவிற்கு இருக்கிறது. அல்லாஹ் அது எனக்கு மட்டுமே தெரியும் என்று நமக்கு மத்தியில் சத்தியமிட்டு இந்த வசனத்தில் சொல்லுகிறார். நாளை ஒரு மனிதன் எதை சம்பாதிப்பான் என்பதும் அல்லாஹ் சொல்றான் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒமா தத்ரி நஃப்சும் பி ஐயி அர்தின் தமூத், நீங்கள் எங்கே மரணிக்க போகிறீர்கள் என்கிற உங்களுடைய மரணம் குறித்த செய்தியும் உங்கள் மரணத்தினுடைய இடத்தையும் அல்லாஹ் எனக்கு மட்டுமே தெரியும் என்று சொல்லுகிறான். இது 5 மட்டும்தான் அல்லாஹுக்கு தெரியுமானா இல்ல, நாளை என்கிற அடிப்படையில் ஏற்படக்கூடிய எல்லா செய்திகளும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது. அதில் அற்புதங்கள் என்கிற அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சில செய்திகளை சொல்லிக் கொடுத்திருந்தார். ரசூலுல்லாஹ் சொன்ன பல்வேறு செய்திகள் எதிர்காலத்தை குறித்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஹதீசுகளில் நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு சஹாபியை ஒரு தேசத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளராக அனுப்புவார்கள். அனுப்பக்கூடிய நேரத்துல கடைசியாக அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இப்பொழுது நான் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், இதுதான் நாம் சந்திக்கக்கூடிய கடைசி சந்திப்பு. அடுத்த ஆண்டு மீண்டும் நீங்கள் இங்கே வருகிற பொழுது ஒருவேளை என்னுடைய கபரை கடந்து செல்லலாம் என்று சொல்லுவார்கள். அதே போல் அந்த சஹாபி மறு ஆண்டு வருவார், ரசூலுல்லாஹ் மரணித்திருப்பார்கள், அவர் கபரை கடந்து செல்லுவார். இப்படி நிறைய செய்திகள் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் வரலாற்றில் இருக்கிறது. தன்னுடைய மரணம் குறித்து ரசூலுல்லாஹ் நிறைய பேசி இருக்கிறார்கள். நம்மள யாருக்கும் எப்பொழுது மரணம் வரும் என்பது தெரியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அதை அறிவித்து கொடுத்திருந்தார். கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, ஹஜ்ஜின் சட்டதிட்டங்களை நீங்கள் என்னிடத்தில் நல்லபடியாக கற்றுக்கொள்ளுங்கள். என்ன காரணம், நீங்கள் அடுத்த ஆண்டு நான் உங்களோடு இல்லாமல் போகலாம்னு சொன்னாங்க. சொல்லி 80 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவும் செய்தார்கள். இப்படியாக நிறைய விஷயங்கள். ஒருவர் நீங்கள் நபியா இல்லையா என்பதை நான் சோதிக்க வேண்டும், என்னுடைய கையில என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கையை மூடிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்த பொழுது, அந்த கைக்குள்ளே கூழாங்கல் இருக்கிறது, அவை என்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது, நீங்கள் கேளுங்கள்னு சொல்லுவாங்க. அந்த சப்தத்தை அவர்கள் கேட்டதாக கூட ஹதீசுகளில் செய்தி இருக்கிறது. அல்லாஹ் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை மட்டுமே கற்றுக் கொடுக்கிறான். இறைவனால் காட்டப்படாத எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்காலம் என்கிற அடிப்படையில் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது, அவற்றை நாம் நம்பவும் கூடாது என்பதை இந்த ஆயத்தின் அடிப்படையில் ஹதீஸின் அடிப்படையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல விஷயங்கள் என்ற குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் எவற்றை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறானோ, காட்டி தந்திருக்கிறானோ அவற்றை சரியான முறையில் படித்து அறிந்து உணர்ந்து வாழ்ந்து அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.